தினம் ஒரு வசனம். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 21:3 வாசிக்கிறோம். இந்த வசனம் நமக்கு சொல்வது என்னவெனில், தேவன் வெளிப்படையான மத சடங்குகளை விட மனிதன் வாழ்க்கையில் நீதியையும் நியாயத்தையும் நடைமுறைப்படுத்துவதையே அதிகமாக விரும்புகிறார். அதாவது, வெளியில் காணப்படும் ஆராதனை மட்டும் போதாது, உள்ளம் நேர்மையாகவும் செயல்கள் நீதியாகவும் இருக்க வேண்டும். ஏழை எளியவர்களிடம் அன்பு செலுத்துவதும் உதவி என்று வருபவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்வதுமே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள். நான் வாரம் ஆலயத்திற்கு செல்கிறேன், நிறைய காணிக்கைகள் செலுத்துகிறேன், அத்துடன் என் வேலை முடிந்தது என்று நினைக்கிறவர்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போலவே மற்றவர்களிடம் மிகுந்த கரிசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வந்து ஏழை எளியவர்கள் மீது கருணை கொண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்தி, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி சென்றார் அல்லவா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார் என்ற சத்தியத்தை மறந்து விடாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம். நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.